எனக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஃபைட் சீன் படத்தில். எங்கள் அப்பா வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுற ஒரு ஆக்டர். ஐ திங்க் மை டேட் இஸ் அ ரியலி குட் இன்ஸ்டன்ஸ். நீங்கள் ஒரு நிமிஷம் அப்பா நீங்கள் பசுபதியை சொல்கிறீங்களான்னு நினச்சி குழம்பிட்டேன். ஓகே. ஸோ அவர் வந்து பீமாவில் ஐயில் எந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவரோட ஸ்டண்ட் சீக்வன்சஸ் எல்லாம் வந்து பயங்கர வேறு மாதிரி பண்ணியிருப்பார். ஸோ இதனால நான் வந்து என்னோடய ஃபைட் சீக்வன்சஸ் ஸ்டண்ட் சீக்வன்சஸ் வந்து நானே ஒரு ப்ரெஷர் ஏற்றி நான் ஒன்று பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி காலையிலேருந்தே நான் மைண்டில் ஓட்டிகிட்டு இருந்த விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து நீ பயங்கரமாக பண்ணி விட்டுறணும், அவங்க என்ன கேட்குறாங்களோ நீ பண்ணணும், பயங்கரமாக பண்ணணுன்றது வந்து நான் மைண்டில் ஓட்டிகிட்டே இருந்தேன். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே when I pulled it off and I knew I pulled it off and I got in the car, I was very overwhelmed that I pulled it off. But that could also translate to தப்பிச்சிட்டேன்டா. புரியுதுங்களா? கேரக்டர் என்ன யோசிக்கிறானோ அண்ட் நான் என்ன யோசிக்கிறேன்றது வந்து அந்த பாயிண்ட்ல அப்படியே மர்ஜ் ஆகுது. தப்பிச்சிட்டேன், நல்ல வேளை நீ தப்பிச்சிட்ட, இது இருக்கு இல்லையா? ப்ளஸ் ஒரு பயம் ஒன்று இருக்குது. ஏன்னா உண்மையாக நம்ம சேத்துல சண்டை போடுறோம், அடி வாங்குறோம். ஆமாம் ஆமாம்.